சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை பாமக, பாஜக கட்சிகள் புறக்கணித்தன. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் 217 பேர் கலந்து கொண்டனர். சபாநாயகர் அப்பாவு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகிய இருவரும் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்ட பாஜக உறுப்பினர்கள் 4 பேர் டாஸ்மாக் தலைமை அலுவலக முற்றுகை போராட்டத்திற்கு சென்றதால் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இதேபோன்று பாமக உறுப்பினர்கள் 5 பேரும் பங்கேற்கவில்லை. அதிமுக உறுப்பினர்கள் தனபால், அமுல் கந்தசாமி, இசக்கி சுப்பையா ஆகியோரும், திமுக உறுப்பினர்கள் 3 பேரும் அவை நடவடிக்கையில் பங்கேற்கவில்லை. சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு மற்றும் டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்த தீர்மானத்தை எதிர்த்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் 154 பேர் வாக்களித்தனர். சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானத்தை ஆதரித்து ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் மற்றும் அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படும் செங்கோட்டையன் உட்பட 63 பேர் வாக்களித்தனர். இதன் மூலம் சபாநாயகரை பதவி நீக்க கோரும் தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது.